காலையில் இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து டிக்டாக்ல போடுறது இப்போ இருக்க இளைஞர்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு பழக்கமாக இருக்குது. அதுவும் பெண்கள் தான் அதிகம்னு சொல்கிறாங்க. ஒரு பாட்டுக்கு பெண்கள் தங்களோட உடைய அரைக்குறையமாக போட்டு ஆடுறது பலருக்கும் முகங்களை சுளிக்க வச்சிருக்கு. அப்படி தான் இங்கே ஒரு இளைஞர் தன் ஃப்ரெண்ட்ஸோட காரில் வெளியே போயிட்டு இருக்கிறப்ப கன்னை வச்சு டிக்டாக் பண்ணலான்ட்டு இருந்திருக்காரு. அப்போ நடந்த ஒரு அதிர்ச்சி நிகழ்வை பற்றி இதில் பார்க்கலாம். டெல்லி ஜாபராபாத் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இவர் பேர் தான் சல்மான். இவர் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர்த்தோடு சேர்ந்து லாஸ்ட் நைட் டாக்ஸியில் ட்ரிப்பு போயிருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப இந்தியா கேட் வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்காங்க. சல்மானோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நாட்டு துப்பாக்கி வச்சிருக்கிறத பார்த்த இவர் அதை வச்சு டிக்டாக் வீடியோ ஒன்று எடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ சல்மான் தன் கன்னத்தில் கன்னை வச்ச மாதிரி வீடியோக்கு போஸ்ட் கொடுத்துருக்காரு. எதிர்பாராத விதமாக கன்னை ப்ரெஸ் பண்ணிடுறாரு. கன்னும் வெடிச்சிருது. இதில் புல்லட் சல்மான் அவரோட கழுத்து பகுதியில் உள்ளே போயிடுது. இதை பார்த்த கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக அதிர்ச்சியில் ஆழ்ந்திடுறாங்க. இந்த ஒரு நிகழ்வை சல்மானோட வீட்டுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே சல்மானை பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போது சல்மானை செக் பண்ண டாக்டர் இவர் ஆல்ரெடி இறந்துட்டதா சொல்கிறாரு. இது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பலருக்கும் பயத்தை உண்டாக்குனதுனால அங்கிருந்து இவங்க தப்பித்து ஓடிட்டாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கே வந்த போலீஸ் சல்மான் ஃப்ரெண்ட்ஸை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ளீஸ் சல்மான் ஃப்ரெண்ட்ஸை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் நாட்டு துப்பாக்கி எப்படி உங்ககிட்ட வந்ததுன்னு என்கொயரி செஞ்சிட்ருக்காங்க. இப்படி ஒரு நிகழ்வு சல்மான் வீட்டில் பலரையும் துக்கத்தில் மனமுடைய வச்சிருக்கு. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட சற்றுமுன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.